ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர் நரலை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் பணம் கலெக்ஷன் ஆகணும், அதாவது பணம் வரணும், பணம் தங்கு தடையின்றி வரணும், அதுபோல் கடன் பிரச்சனை தீரணும். இதுதான் ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்கும். ஒன்று கடன் பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா பண பிரச்சனை இருக்கும். இப்போ இதுக்கு உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். நான் உண்மையாக சொல்லிடுறேன். ஜாதகத்தில் கிரகங்க அமைப்பு, லக்னாபதி, 6 குடையவன் 2 பேரை பார்த்தா தான் சரியாக சொல்ல முடியும். அதுபோல் நடக்கிற தசா புத்தி. ஆனால் உங்கள் ஜாதகத்தை பார்க்குறது எல்லாத்துக்கும் முடியாது. உங்கள் ஜாதகத்தை எல்லாரோட ஜாதகத்தை என்னால் பார்க்க முடியாது, நீங்களும் பார்க்க முடியாது. நீங்களாம் இந்த ராசி பலன் தான் கேட்குறீங்க. நம்ம சேனலு இல்லை மற்ற சேனலில் ராசி பலன் கேட்குறீங்க. ராசி பலன்கிறது ராசிக்கு உள்ளதான். சரியா? ராசிங்கிறது என்ன? உங்கள் மனம் உடல் சார்ந்த விஷயம். நீங்கள் அன்றாடம் எதை நினைக்கிறீங்க, நினைக்கிற காரியத்துக்கு எப்படி உடன்படுறீங்க, அந்த உடன்படுற காரியம் எப்படி உங்களுக்கு முடியுது, இதை சொல்கிறது தான் ராசி. சரியா? இதன்படி தான் ராசியோட பலன்கள் கிடைக்கும். ஆனால் உங்கள் ஜாதகம் லக்கண ரீதியாக கிரக அமைப்பு, ஜாதக தசா புத்தி தான் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி சொல்லும், எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ராகு திசையோ, குரு திசையோ, செவ்வாய் திசையோ, புதன் திசையோ, சனி மகா திசையோ ஏதோ ஒரு தசை நடக்கும். இப்போ ராகு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ ராகு திசை இப்போ நல்லா இருக்காது. ஆனால் இந்த மாதம் சுக்கிரன் பார்க்குறாரு. சுக்கிரன் இப்போ ஒரு 4 நாளாக பார்த்துட்ருக்கிறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு கேது கூட சேர்ந்து சுக்கிரன் ராகுவை பார்க்குறாரு. இப்போ கொஞ்சம் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு நியூட்ரலாக இருக்கும், பிரச்சனை குறையும். இது எப்படின்னா, இந்த கோச்சாரத்தில் கிரக நிலைகள் அந்த தசாநாதனை பார்க்கும்போது சுப தொடர்பில் நல்லா பிரச்சனை குறையும். சரியா நேர்களே? இப்படி தான் அமைப்பில் உங்கள் பலன்கள் நடக்கும். கொல்சாரம் அன்றாடம் நடக்கிற நிகழ்வு, சந்திரனுடைய நிகழ்வு. இன்றைக்கி சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறார். இன்றைக்கி நல்ல அமைப்பு தான். மகர ராசிக்கு நல்லா இருக்கும். காரியம் நல்லா பண்ணுவீங்க, உத்தியோகம் நல்லா பண்ணுவீங்க. ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். இன்றைக்கி நாளைக்கும் புதன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். அமாவாசை சந்திரன் இருந்தாலும் சந்திரன் புதன் இருக்கிறதுனால நீங்கள் 2 விஷயத்தில் கரெக்டாக இருப்பீங்க. வேணால் நினச்சி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாயந்தரம் ஒரு 5-5:30 வரும். இன்றைக்கி பகல் முழுக்க நீங்கள் அறிவுபூர்வமாக இருப்பீங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் இதாகவும் இருந்திருப்பீங்க, ரிலாக்ஸாகவும் இருந்திருப்பீங்க. ஏன்னா புதன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற கிரகம். விகடகவி. விகடகவினா என்ன? நகைச்சுவை, கேலி, கிண்டல், ஒரு சந்தோஷ மனநிலை கொடுக்குற கிரகம். சந்திரன் மனோகாரகன், உடல்காரகன். ஸோ இது 3 சேர்ந்து மனநிலையில் இருந்திருப்பீங்க. சரியா நேர்களே? ஏன்னா இன்றைக்கி சந்திரன் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் நல்லதான். ராசிக்கு புதன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. அடுத்து சந்திரன் அடுத்து குரு கூட சேருவார். அருமையான அமைப்பு. ஸோ மகர ராசிக்கு அடுத்து வருகின்ற ஒரு 4-5 நாட்கள் நல்லாயிருக்கும். இந்த வாரம் முழுக்க நல்லாயிருக்கும் வச்சுக்கிறோமே. 13, 14, 15, 16, 17ஆம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு 8ஆம் இடத்துக்கு போவார். சந்திராஷ்டமம் வந்துடும். இருந்தாலும் சுக்கிர தொடர்பு இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கோச்சாரத்தில் சந்திரனை எடுத்துட்டாலே ஒரு 8 நாளைக்கு பலன் சொல்லிடலாம். சரியா? இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குமே பலன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். ரைட் நேர்களே? இப்போ நான் இந்த வீடியோ போட்ட நோக்கம் என்னென்னா, உங்களுக்கு பணம் கலெக்ஷன் ஆகணும், பணம் ரொட்டேஷன்லேயே இருக்கணும், அதே நேரத்தில் கடன் பிரச்சனையும் தீரணும். பணம் தேவைக்கு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, தேவைக்கு இல்லைன்னா கடன் வாங்குகிறோம், கைமாற்று வாங்குகிறோம். அதுவும் அவங்கவுங்க லெவலை பொறுத்து. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாங்குறவங்க பாண்டு போட்டு எழுதி அதுக்குள்ளே ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடித்து கடன் வாங்குறாங்க. சும்மா அக்கம் பக்கத்தில் வேலை பார்க்குற இடத்துல 1000, 500 வாங்குறவங்க கைமாற்று வாங்குறாங்க. சில பேர் சீட்டு பணம் போட்டு அதை ரொட்டேஷன் பண்ணிக்கிறாங்க. வாட்டர் மேபி ஏதோ ஒரு ரொட்டேஷன் பண்ணுறது நமக்கு என்ன பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உதவுது. அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படுது. சரி நேர்களே? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் சூழ்நிலை இருக்கும். எல்லா சூழ்நிலையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இந்த வீடியோவோட கண்டென்ட் 2 தான். கோர் பணம் கலெக்ஷன் ஆகணும், பணம் உங்களுக்கு நீடித்து வரணும். எந்த வழியிலும் சரி, நியாயமான முறையில் உத்தியோக ரீதியாகவும் சரி, வியாபாரம், தொழில், மற்ற விஷயத்திலும் சரி, பணம் கொடுக்கல் வாங்கல இருந்தாலும் சரி, பணம் தொடர்ந்து வரணும். நியாயத்துக்கு உட்பட்டு, தர்மத்துக்கு உட்பட்டு. நான் அதுக்கு தான் சொல்லுவேன். சில பேர் வீடியோ அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க பணம் வருமாங்க, அதெல்லாம் வேறு, அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். நம்ம என்றைக்குமே தெய்வத்தை கட்டுப்பட்டு நியாயமான முறையில் வர்ற காரியத்துக்கு நான் வீடியோ போடுவேன். அப்படிப்பட்டவங்க கேளுங்க. சரியா? சில பேர்லாம் நிறைய கேட்குறாங்க, எனக்கு லாட்ரி அடிச்சிடாதா, அது வந்துடாத, இப்படி வந்துடாத, லக்கி நம்பர் கூட, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான். எல்லாராலும் அடிக்க முடியாது. சரியா? மந்திரத்தில் பாங்க வர மாதிரி தான். அதுக்குள்ளெல்லாம் போகல. நான் நியாயமான முறையில் உழைப்பு கட்ட ஊதியம், ஊதியத்துக்கட்ட உயர்வு, அந்த கான்செப்ட் படி உங்களுக்கு பணம் கலெக்ஷன் ஆகணும், கடன் பிரச்சனை தீரும். அதை பற்றி சொல்கிறேன் நான். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இதை நீங்கள் வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். எத்தனையோ வழி இருக்குது. அது இந்த வழி சின்ன வழி தான். இதை நீங்கள் செய்யலாம். செஞ்சீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக கடன்னாலே என்னென்னா, நீங்கள் ராசியில் பிறந்தோ லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த லக்கணத்துக்கு 6 கூடையவன் வளர்க்கக்கூடாது. யாரோட ஜாதகத்தில் 6 கூடையவன் வளர்த்தாருன்னா அவங்க கடன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 2 கூடையவன் வளர்த்துட்டானா பண வரவு அதிகமாக இருக்கும். இவ்வளோ தான் ஜோதிடம். 2 கூடையவன் வளர்த்து, லக்கணாபதியும் வளர்த்து, 6 கூடையவன்
டவுனாக இருக்கிறாரு, ஆறுக்குரியவன் பலவீனமாக இருக்கிறாருன்னா அவங்கக்கிட்ட என்னென்னா பண வரவு அதிகமாக இருக்கும், கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும், கடன் பிரச்சனை இருக்காது. சரியா, பணம் இருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் எப்படி குறைஞ்சது 25,000 வச்சுருப்பாங்க. ஒரு சமானப்பட்ட குடும்பத்தில் பிலோ மிடில் கிளாஸ் சமானப்பட்ட குடும்பத்தில் வீட்டில் எப்படி 25,000 50,000 ஒரு 10-15 பவுன் நகை இதெல்லாம் வச்சு அவங்க குடும்பத்தை ரன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தை பற்றி கவலை இருக்காது. சரியா, சில பேருக்கு வந்து கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். அன்றாட பொழப்புக்கு அடுத்த மாதம் என்ன செய்வோம், அடுத்த வாரம் என்ன செய்வோம், அடுத்த வாரம் பிள்ளைக்கு பணம் கட்டணுமே, ஸ்கூல் ரிவ்யூ பண்ண ஆயிடுச்சு, எக்ஸாம் டைம் வந்துருச்சு, 10,000 பணம் கட்டணுமே, 15,000 பணம் கட்டணுமே, இப்படியே கவலையிலே இருப்பாங்க. அது சொல்லுவாங்களே நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுன்னு சொன்ன மாதிரி தினமும் செத்து பிழைக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தான் என்னென்னா அந்த கிரக நிலைகள் வந்து நல்லா இருக்காது. லக்கணாபதியும் பலவீனமாகி 2 கூடையவனும் பலவீனமாகி 6 கூடையவனும் வலுத்து இருப்பார். சரியா, அது வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சொல்லலாம். நான் குறிப்பிட்ட 2-3 லக்கணத்துக்கு சொல்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதுக்கு வேண்டிய தகவலை சொல்கிறேன். நான் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், மகர ராசியில் மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. ஏன்னா மேச லக்கணம் தான் முதல் லக்கணம். மேச லக்கணத்துக்கு வந்து சுக்கிரன் வலுக்கணும், புதன் டவுன் ஆகணும். சரியா, இப்போ மகர ராசி மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் வலுக்கணும், புதன் வந்து பலவீனமாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து கையில் பணம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் தான் 2 கூடையவர், தனகாரகன். புதன் வந்து 6 கூடையவன், கடன் நோய் கூடியவர். நமக்கு இப்போ கடனை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ மேச லக்கணத்துக்கு இந்த அமைப்பில் இருக்கணும். இன்னொரு ஜாதகத்தையும் சொல்கிறேன், மகர ராசி கடக லக்கணம். இது ஒரு நல்ல அமைப்பு தான். பலன் சொல்கிறேங்க. வந்து அதுக்குண்டான அடிப்படை சில விதிகளை சொல்லிவிட்டு பலனை சொல்கிறேன். ஏன்னா ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது. நான் என்னோடய வீடியோ கேட்குறவங்க எல்லாத்துக்குமே நான் ஒரு ப்ரூஃப் கொடுப்பேன், ப்ரூஃப் இல்லாமல் பேச மாட்டேன். சரி, ஆதாரம் தான் முக்கியம். ஒரு ஜோதிடர் வந்து இன்றைக்குமே ஆதாரபூர்வமாக அத்தன்டிக்காக பேசணும். ஏன்னா அப்போ தான் அது வந்து நிற்கும். சும்மா அந்த மகர ராசிக்கு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், அதை செய்யுங்க இதை செய்யுங்க இதெல்லாம் சொல்லிட்டு போகிறது வந்து வேறு, போகிற வழியில் சொல்லிட்டு போகிறது, கடந்து போகிறது. நான் அப்படி இருக்க மாட்டேன். சரியா, என் வீடியோ யார் கேட்டாலும் சரி, கேட்காம இருந்தாலும் சரி, என்னை பற்றி என்ன நினச்சாலும் சரி, நான் வந்து அப்படி நினைக்கவே மாட்டேன். எதையுமே வந்து அந்த ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இல்லாமல் எதுவுமே பேசக்கூடாது. சரியா நேயர்களே, புது வழியிலும் பேசக்கூடாது, எந்த இடத்துலையும் பேசக்கூடாது, ஆதாரம் இருக்க வேண்டும். இப்போ மகர ராசி கடக லக்கணம், சூரியனை வளர்க்கணும், குரு தாழ்ந்து போகணும், குரு பலவீனம் அடையணும். இப்படி பிறந்தவங்களுக்கு வந்து கையில் காசு பணம் இருக்கும், கடன் இல்லாமல் இருக்கும். ஸோ 2 லக்கணத்துக்கு நான் வந்து உதாரணம் சொல்லிட்டு இதே மாதிரி மற்ற லக்கணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அந்தந்த லக்கணத்துக்கு 2 கூடையவனும் 6 கூடையவனுக்குள்ள ரிலேஷன்ஷிப். அதுபோக லக்கணாபதி வளர்க்கணும். இப்போ மேச லக்கணம்னா செவ்வாய் வளர்க்கணும், கடக லக்கணம்னா சந்திரன் வளர்க்கணும். உங்கள் ராசியில் தான் இருப்பார், அவர் வளர்க்கணும். ஸோ லக்கணாபதியும் வளர்த்து 2 கூடையவன் வளர்த்து 6 கூடையவன் பலவீனமாக இருந்தால் அவங்களுக்கு கடனே இருக்காது. வாழ்க்கை அப்படி இப்படியும் பேலன்ஸ் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. அப்படியே கடன் வாங்கினாலும் டக்குன்னு அடைச்சிருவாங்க. சரியா, ஒரு வாரத்துக்குள்ளே அடைச்சிருவாங்க. 1 லட்ச ரூபா கடன் வாங்குவாங்க, அடுத்த வாரத்தில் போட்டு புரட்டி கொடுத்துருவாங்க. சரியா நேர்களே, இது வந்து நிதர்சனமான உண்மை. நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கேன். நான் வந்து இந்த யூடியூப்பில் மட்டும் வீடியோ போடுற ஜோதிடர் கிடையாது. டெய்லி 3 ஜாதகம் 4 ஜாதகம் பார்க்குறேன். நிறைய வருது ஆண்ட முன்னத்தில் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். மகர ராசியில் நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க, அவங்களும் இந்த வீடியோ கேட்கலாம். என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களும் வீடியோ கேட்கலாம். நான் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். என்னுடைய ப்ரெசன்டேஷன் எப்படி இருந்தது, என்னுடைய ப்ரிடிக்ஷன் எப்படி இருந்தது, அவங்க லைஃப்பை பற்றி எப்படி நான் ப்ரிடிக்ட் பண்ணி சொன்னேன், ஃபியூச்சரை பற்றி எப்படி சொன்னேன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா நேர்களே, ஓகே. இப்போ வந்து நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போ வந்து எனக்கு சார் பணமும் வரணும் கடனும் தீரணும் அப்படின்னா என்ன செய்யலாம் சார் அப்படின்னா, கடன் தீர்றதுக்கு நிறைய வழி இருக்குது. சரியா, ஒன்று நான் பரிகாரம் சொல்கிறேன், ஒன்று செயல்பாடு சொல்கிறேன். பரிகாரங்கிறது வந்து என்னென்னா ஒரு பொருளை வச்சு செய்கிறது, செயல்பாடுங்கிறது அந்த டயத்தில் செய்கிறது. சரியா, நேரங்காலை பார்த்து செய்கிறது. சரியா, டைம் பார்த்து செய்கிறது வந்து செயல்பாடு. சில பொருட்களை வச்சு நம்ம தான தர்மம் கொடுக்குறது வந்து பரிகாரம். இப்போ முதல் செயல்பாடு சொல்லிட்டேன். சில நாட்கள் அன்றைக்கி சில நேரத்தில் நீங்கள் கடனை திருப்பி கொடுத்தீங்கன்னா கடன் வராமல் இருக்கும். சரியா, சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாட்கள், இந்த 3 நாட்களில் வந்து நீங்கள் கடனை திருப்பி கொடுக்கணும். சனி செவ்வாய் வந்து என்ன செய்யணும்னா மதியம் 1 to 2 அந்த ஓரை வரும். சனிக்கிழமை மதியம் 1 to 2 சனி ஓரை, செவ்வாய்க்கிழமை மதியம் 1 to 2 செவ்வாய் ஓரை. இந்த டயத்தில் என்ன பண்ணணும்னா கரெக்டாக அந்த ஓரையில் மிடில் ஆஃப் த டயத்தில் நீங்கள் பணத்தை வந்து திருப்பி கொடுக்கணும். ஒன்று வட்டி கொடுத்தாலும் சரி, இல்லைனா அசலில் கொஞ்சம் திருப்பி அடைச்சாலும் சரி, ஆன்லைனில் கொடுத்தாலும் சரி, ஜிபே பண்ணாலும் சரி, ரொக்கமாக போய் கையில் கொடுத்தாலும் சரி, இந்த டயத்தில் கொடுங்க. நீங்கள் பட்ட கடனை சீக்கிரம் தீர்த்துருவீங்க. சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு 10 லட்சம் கடை இருக்குது, 2 வருஷமாக கொடுத்துட்ருக்கிறேன், 3 வருஷமாக இருக்கிறேன், அடையவே மாட்டேங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு வார்த்தை சொல்கிறேன், இந்த வார்த்தையை நல்ல வார்த்தையை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. கொடுக்குறீங்க, டைம் பார்த்து மெனக்கெட்டு கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் அடையும். அதுக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்கும். சரியா, அதை நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடன் சீக்கிரமாக அடையப்படும். அது எவ்வளோ இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு கடனை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சோர்ஸ் கிடைக்கும். கடவுள் வந்து அதுக்கு ஒரு வழி திறப்பார். அதே மாதிரி பிரதோஷ காலத்தில் அடைங்க. 4 to 6 பிரதோஷம், நேற்று பிரதோஷம் தான், 12/7/2026 பிரதோஷம் தான். பிரதோஷ காலத்தில் அந்த பிரதோஷ காலம் ஒரு 5-5:30 நீங்கள் வந்து கடனை அடைக்கலாம். சரியா, அடைச்சிங்கன்னா சீக்கிரம் அடைஞ்சு போயிடும். ஓகே நேர்களே, இது வந்து ஒரு செயல்பாடு, நேரங்காலம் பார்த்து செய்கிறது. சரியா, ஒரு முகூர்த்தம் மாதிரி
முகூர்த்தம்னா என்ன, நேரங்காலம் நாளிகையெல்லாம் பார்த்து நம்ம கல்யாணத்துக்கு ஒரு முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஒரு நல்ல நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். அதுமாதிரி கடன் அடைக்கிறதுக்கும் சில நேரங்காலம் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. குளிகை காலத்துலேயும் கொடுக்கலாம். சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை குளிகை காலம்னு வரும், காலண்டரை பார்த்தா தெரியும். சரியா? அன்றைக்கி கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 14/7/2026 ஆவணி 30, நாளைக்கு குளிகை காலம்னு ஒன்று வரும். சரியா? காலண்டரில் பார்த்தீங்கன்னா குளிகைன்னு போட்டிருப்போம். அந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்தாலும் கடன் சீக்கிரம் அடையும். சரியா? குளிகை காலம் எப்போ வருது? கண்ணு தெரிய மாட்டேங்கப்பா, கரண்ட் வேறு கட் ஆயிடுச்சிங்க நம்ம ஏரியாவில். இது வேறு ஒரு பிரச்சனை. நான் டக்குன்னு இதை எடுத்து வைக்கல, ஃப்ளோவில் தான் சொல்கிறேன். குளிகை காலம் இங்கே வந்து வெளிச்சத்துக்கு வந்துக்கிறேன். குளிகை காலம் செவ்வாய்க்கிழமை பார்த்தோம்னா 12 to 1:30 மதியம். இந்த டயத்தில் கொடுத்தாலும் இந்த கடன் வந்து சீக்கிரம் அடையும். சரியா? ரைட் நேர்களை, இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த கிழமையும் அந்த நேரங்காலத்தையும் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து சில காரியங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும், பண வரவு அதிகமாக இருக்கும். கலெக்ஷன், மணி கலெக்ஷன் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், ஏதோ ரூபத்தில் நல்லபடியாக இருக்கும். அதுக்கு என்ன செய்யலாம்? தீராத கடனும் தீர்க்கும், பணம் பல வகையில் வரும். இந்த பொருட்களை தானமாக கொடுக்கணும். தானம்னா என்ன, பெருசாக கரணம் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்க பொருளை கொடுக்க போகிறோம். சரியா? அதை தான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோ தான், ரொம்ப பேசலை. பாசிப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, பாசிப்பருப்பை எடுத்து ஊற வச்சுருங்க. சரியா? அதை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. நீங்கள் வந்து காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஊற வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரத்தில் ஊறிடும். ஊறின பின்னாடி நாட்டு சக்கரை இல்லைனா மண்டவளை இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு பிசைஞ்சிருங்க. கொஞ்சம் போல போடுங்க, ஒரு சின்ன ஒரு பீஸை போட்டு பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு இதை வந்து பசுமாட்டு கொடுத்துருங்க. கொடுக்கும்போது வந்து என் கடன் பிரச்சனை தீர வேண்டும் கோமாதா அப்படின்னு மனசார வேண்டிட்டு கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதை என்றைக்கு சார் செய்யலாம் அப்படின்னா, இதை புதன்கிழமை செய்யலாம். சரியா? புதன்கிழமை செய்யலாம் அல்லது வெள்ளிக்கிழமை செய்யலாம். புதன் வந்து பாசிப்பருப்பு வந்து புதனுடைய அம்சம், சக்கரை வந்து சுக்கரனுடைய அம்சம். சரி, அதனால் புதன் அல்லது வெள்ளிக்கிழமை காலையிலே செஞ்சிடலாம் நீங்கள். சரியா நேர்களே? அந்த நேரத்தில் செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்குது. புதன்கிழமை கொடுக்குறதா இருந்தால் எந்த நேரத்தில் கொடுக்கலாம் சார்னா அந்த ஓரையை சொல்கிறேன். புதன்கிழமை காலையில் நீங்கள் கொடுக்கலாம், 9 to 10 கொடுக்கலாம். சரியா? 7 to 8 கொடுக்கலாம், இல்லைனா 9 to 10 கொடுக்கலாம். 9 to 10 கரெக்டான டைம். புதன்கிழமை குரு ஓரையில் கொடுத்தீங்கன்னா பணம் நல்லபடி அமையும். சில ஓரையில் வந்து நல்ல ஓரையில் கொடுத்தோம்னா நம்ம எதை நினச்சி அந்த காரியம் செய்கிறோமோ அந்த காரியம் நல்லபடியாக முடியும். குரு ஓரை, புதன் ஓரை, சந்திர ஓரை வந்து தேய்பறி வளர்பறிக்கு உட்பட்டது. இப்போ கொடுத்தீங்கன்னா சந்திர ஓரைக்கு பவர் கிடையாது. ஏன்னா சந்திரன் வந்து அமாவாசை நோக்கி போகிறாரு. அமாவாசை வரப்போகுது, அடுத்த ஆணி அமாவாசை வரப்போகுது 2-3 நாளில். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, நாளைக்கு தான் அமாவாசை நினைக்கிறேன். ஆமாம், நாளைக்கு தான் அமாவாசை, 2-3 நாளில் இல்லை, நாளைக்கு தான் அமாவாசை, ஆணி அமாவாசை. அமாவாசை அந்த தேய்பறி சந்திரன் காலம் சந்திர ஓரை நல்லா இருக்காது, வளர்பறி தான் நல்லாயிருக்கும். அதனால் 3 ஓரை முக்கியமான ஓரை, புதன் ஓரை, சுக்கிர ஓரை, குரு ஓரை. இது எப்பயுமே நல்ல பலங்களை கொடுக்கும். ஒன்றை தொட்டு அப்படியே நான் பேசிகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நிறைய தகவலை ஷேர் பண்ணணுங்க. சும்மா அப்படியே நிறைய இருக்குங்க, அள்ளி கிடக்குது. கடல் தண்ணி வத்து போகுமான்னு சொல்கிற மாதிரி ஜோதிடத்தில் நிறைய தகவல் இருக்குது. அது மாதிரி இந்த பாசிப்பருப்பையும் நாட்டு சர்க்கரையும் போட்டு இல்லைன்னா வெல்லம் போட்டு பிசைஞ்சு புதன்கிழமை நீங்கள் கொடுக்கலாம், 9 to 10 கொடுக்கலாம். அடுத்து வெள்ளிக்கிழமை எப்போ சார் கொடுக்கலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை வந்து 7 to 8 கொடுக்கலாம். சரியா? 7 to 8 கொடுக்கலாம், இல்லைனா 10 to 11 கொடுக்கலாம். இந்த டைம்லாம் இருக்குது. இதில் எதுவும் கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சார் எனக்கு இந்த ஓரெல்லாம் முடியாது, நான் வேலைக்கு பார்க்கணும் சார், நான் வேலை பார்க்கணும், வேலைக்கு வேகமாக போகணும் அப்படின்னா புதன்கிழமை காலையிலே கொடுத்துருங்க. 6 to 7 கொடுத்துருங்க. புதன் ஓரை இருக்கும், கொஞ்சம் 7 கொடுக்கணும். இல்லைனா வெள்ளிக்கிழமை 6 to 7 கொடுத்துருங்க. சரியா? முதல் நாளே ஊற வச்சுருங்க. முதல் நாளே பாசிப்பருப்பு ஊற போட்டுருங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருங்க. காலையில் நல்லா ஊறி இருக்கும். அதில் அப்படியே சர்க்கரையை போட்டு ஒரு பிசைஞ்சு அப்படியே காலையில் 6:30 மணிக்கு கொடுத்துருங்க. வேலை முடிஞ்சிடும், நீங்களும் வேலைக்கு போகலாம். சரியா? புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை. அடுத்து வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, இன்னொன்று இருக்குது. இட்லிக்கு மாவு அரைக்கிறோம் பார்த்தீங்களா, உளுந்தம்பருப்பு போட்டு தான் மாவு அரைப்போம். இட்லி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இட்லி மாவை என்ன பண்ணோம்னா வடித்த கஞ்சி, சாதம் வடித்த கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் போட்டுருங்க. சாதம் வடித்த கஞ்சி வரும். இப்போ நிறைய பேர் வடிக்கிறது கிடையாது, எல்லாம் குக்கரில் தான் சமைக்கிறோம். அந்த வடி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வடி தண்ணியில் வரும். வடி தண்ணி வந்து ஒரு டம்ளரோ ஒரு வட்டையில் வரும். அதில் வந்து கொஞ்சம் போல் 1 கரண்டி மாவு, தோசை மாவை ஊற்றி பசுமாட்டு கொடுத்துருங்க. இது எப்போ வேணாலும் கொடுக்கலாம். சரியா? இட்லி மாவை வடித்த கஞ்சியில் ஊற்றி பசுமாட்டு குடிச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றோம். இது கொடுத்தாலுமே கடன் பிரச்சனை குறையும், பணம் ஓரளவு வரும். இதெல்லாம் நம்பிக்கையோடு செய்யணும். இதெல்லாம் செஞ்சுட்டா எனக்கு என்ன பணம் வந்துடுமா சார் அப்படிலாம் எதிர்வாதம் பேசக்கூடாது. இதை செஞ்சுட்டு சும்மா வீட்டிலே உட்காரக்கூடாது, கடமையை செய்யணும், நம்ம கர்மத்தை கரெக்டாக செய்யணும். சரியா? நம்ம வந்து அந்த செயல்பாடிலே இருந்துக்கிட்டு சின்ன சின்ன காரியம் பண்ணோம்னா நமக்கு நல்லது நடக்கும், அபிவிருத்தி ஆகும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். சும்மா செஞ்சுட்டு வீட்டிலே உட்காரக்கூடாது. இதெல்லாம் வயதானவர்கள் செய்ய முடியாது. 70 வயது 80 வயது இருக்கிறவங்களாம் செய்ய முடியாது. அவங்கன்னா இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நோய் நொடி தீரும்,
தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், ஏதோ நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இதில் இருக்கிறவங்க என்ன, இதில் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அந்த வயதில் இருக்கிறவங்க, ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 70 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வேலை வெட்டி பார்க்குறவங்க, 60 வயசு கூட வச்சுக்கிறோம், 60-65 வயசுக்கு இருக்கிறவங்கலாம் உங்கள் கடமையில் செய்யணும். தொழிலோ வியாபாரமோ வேலையை பார்த்துக்கிட்டு இதை செஞ்சீங்கன்னா அதில் கூடுதல் நன்மை கிடைக்கும், கூடுதல் லாபம் இருக்கும். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். செஞ்சுட்டு சும்மா வீட்டில் இருக்கிறவங்களாம் ஒன்றுமே கிடைக்காது. சரியா? தெய்வமே வந்து சோம்பேறிக்கிட்ட வராது, உழைக்கிறவங்கிட்ட தான் மகாலட்சுமி இருப்பாள். அதுபோக வந்து கருப்பு உளுந்து இருக்குது பார்த்தீங்களா? கருப்பு உளுந்துங்கிறது அந்த உளுந்தம் பருப்பில் கருப்பு கலரில் இருக்கும், உடையாத கருப்பு உளுந்து. அதை நல்லா ஊற வைங்க. ஒரு டம்ளர்லாம் போட்டோம்னா காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு கைப்பிடி போடுங்க, 1/2 டம்ளர் போடுங்க. சரியா? 1/2 டம்ளர் போட்டுட்டு ஊற வச்சுட்டு வெள்ளிக்கிழமை சுக்குர உரையில் காலையில் 6 to 7 பசுமாட்டு கொடுத்தாலும் இப்பேற்பட்ட கடனும் தீரும். கருப்பு உளுந்து வந்து ராகு பகவானுடைய அனுக்கிரம் உள்ளது. சரியா? ராகு பகவானுடைய அனுக்கிரம் உள்ளது. அதனால் கருப்பு உளுந்து வந்து வியாழக்கிழமை நைட்டில் ஊற வச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்து அதை பசுமாட்டு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வீட்டில் செய்கிற காரியங்கள். வீட்டில் இருக்கிற பொருட்களை ஊற வச்சு கொடுக்கணும். ஒன்றை வந்து எல்லாமே வெள்ளிக்கிழமை தான். சரியா? உளுந்தம்பருப்பு கொடுக்குறது வெள்ளிக்கிழமை தான், பாசிப்பருப்பு கொடுக்குறது புதன்கிழமை தான். அதை வந்து இந்த டயத்தில் கொடுத்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனை தீரும். காசு பணம் கொஞ்சம் ஓரளவு வரும். சரியா? கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கடன் குறைஞ்சி பணம் வந்து கொஞ்சம் ரீட்டைன் ஆகும். கடன் தீர்ந்துட்டாலே பணம் வந்து இருப்பு வீட்டில் அதிகமாகிடும். சார் நாங்கள் நல்லா தான் இருக்கேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த காரியத்தை பண்ணலாம். எனக்கு கடன் இல்லை சார், நல்லா நார்மலாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, விருப்பப்படுறவங்க இந்த காரியத்தை பண்ணிங்கன்னா பணம் வந்து கொஞ்சம் கூடுதலாக கலெக்ஷன் ஆகும். பணம் வந்து வர்ற இடத்துல 1000 ரூபா வர இடத்துல கூட 1000 ரூபா கிடைக்கும், 1,00,000 ரூபா வர இடத்துல கூட 1,00,000 கிடைக்கும். இப்படி மல்டிபிகேஷன் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன காரியங்கள் தான், பெரிய பெரிய பலங்கள் இருக்குது. தொடர்ந்து செய்யணும். நான் வந்து 2 வாரம் செஞ்சேன் சார், 3 வாரம் செஞ்சேன் அப்படி செய்யக்கூடாது. தொடர்ந்து செய்யணும். ஒரு காரியம் பண்ணோம்னா ஒரு 18 தடவைனாச்சும் செய்யணும். 18 தடவை ஒரு காரியம் பண்ணால் கண்டிப்பாக ஒரு பலன் கிடைக்கும். வாரத்தில் 2 நாள் வருது, புதன் 1 வெள்ளி 1. சரியா? வாரத்தில் ஒரு புதனும் வருது, ஒரு வெள்ளியும் வருது. 18னா எத்தனை? 9 வாரம். 9×2 18. ஒரு 9 வாரம் செய்யணும். விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க, எல்லோரும் செய்யணும் அவசியம் சொல்ல மாட்டேன். நான் நிறைய பரிகார வழிபாடு சொல்லுவேன், எல்லாத்தையும் செஞ்சு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். விருப்பம் இருக்கிறவங்க ஏதோ ஒன்று செய்யுங்க, யாரோ ஒருத்தருக்கு லக்காகும். சரியா? இந்த பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சர்க்கரை, இது 3 பார்த்தோம்னா புதன், சுக்கிரன், ராகு, இந்த 3 கிரகங்களோட தாக்கம் அதிகமாக இருக்கும். உளுந்தம்பருப்பு ராகு, பாசிப்பருப்பு புதன், சர்க்கரை வந்து சுக்கிரன். ஸோ ஜனன ஜாதகத்தில் புதன், சுக்கிரன், ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். அவ்வளோதான். அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தோட பொருளை நீங்கள் பசுமாட்டு கொடுக்கும்போது அந்த கிரகம் வந்து நல்ல டியூன் ஆகி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இப்படி நிறைய இருக்குது. எல்லா கிரகத்துக்குமே பொருள் இருக்குது, நவதானியம் இருக்குது. சூரியனுக்கு கோதுமை, சந்திரனுக்கு பச்சரிசி, புதனுக்கு பாசிப்பருப்பு, குருவுக்கு சுண்டக்கடலை, சுக்கிரனுக்கு மொச்சை, சர்க்கரை, சனி பகவானுக்கு எள்ளு, நல்லெண்ணெய். சரியா? இப்படி சொல்லிகிட்டே போகிறேன். கேதுக்கு கொள்ளு, சரியா? ராகுக்கு உளுந்து, கேதுக்கு கொள்ளு, இப்படி சொல்லலாம். சரியா? நேரில் செவ்வாய்க்கு துவரம் பருப்பு. இதெல்லாம் வந்து அந்த சூட்சும வழிபாடு பார்த்து செய்யணும். எந்த பிரச்சனை என்னன்னு அதை பார்த்து நேரங்களை பார்த்து பசுமாட்டு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த தானம் பண்ணுறதை வந்து ரெண்டு மிருகங்களுக்கு கொடுக்கலாம், 3 மிருகங்களுக்கு கொடுக்கலாம். ஒன்று பறவை, காகத்துக்கு கொடுக்கலாம், மற்ற பறவைகளுக்கு கொடுக்கலாம், புறா, கிளி, குயில் இதுகளுக்கு கொடுக்கலாம். அடுத்து வந்து விலங்குகளுக்கு வந்து பசுமாட்டு கொடுக்கலாம். அடுத்து வந்து நாய்களுக்கு கொடுக்கலாம். அடுத்து வந்து யானைக்கு கொடுக்கலாம். யானையெல்லாம் பார்க்க முடியாது, கோயிலெலாம் போனோம்னா கோயிலில் வேணால் கொடுக்கலாம் வாங்கி, அகத்துக்கீரை இல்லைனா உண்டாக்கிட்டு இருந்தால் வாங்கி கொடுக்கலாம். நாய்களுக்கு கொடுக்கலாம், தெரு நாய்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இப்போ உள்ள தெரு நாயெல்லாம் எதுவும் சாப்பிட்ற மாதிரி இல்லை. சில நாய் தான் சாப்பிட, சிலது மோந்து பார்த்துட்டு போயிடுது. ஆனால் பசுமாடு எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுக்கிறது. நானே கொடுக்குறேன், பசுமாட்டுக்கு தினமும் கொடுக்குறேன். அதனால் நீங்கள் இதை செய்யுங்க, நல்லபடியாக இருக்கும். சரியா நேயர்களே? மகர ராசிக்கு எனக்கு ஒரு வீடியோ போடுன்னு நினச்சேன். நான் வேறு கண்டென்ட் எடுத்து பேசலாம் பார்த்தேன். ஆனால் கடவுள் இன்றைக்கி இதை சொல்லப்பா அப்படின்ட்டாரு. ஏன்னா தொடர்ந்து போகிறதுனால நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். சரியா? ஏதோ ஒரு தகவல் போய் சேரணும், அது நல்ல தகவலாக இருக்கட்டும். தீராத கடனும் தீர்க்கும், செல்வம் பல வகையில் வரும், பணம் பல மடங்கு கூடும். இந்த பொருளை தானம் பண்ணுங்க. அப்படி தான் டைட்டில் போடுவேன். இதை செய்யுங்க. இதுக்குண்டான அமைப்பையும் சொல்லியிருக்கிறேன். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு, உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. கடன் இல்லாத வாழ்வு தான் நிம்மதியான வாழ்வு. கடன் பட்டா நெஞ்சம் போல் கலங்கினாலும் இலங்கை வேந்தன். அதனால் கடன் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த காரியம் பண்ணுங்கள். கடனும் தீரும், வருமானமும் பல வகையில் பெருகும். வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.